ஹாய் ஆல், வெல்கம் டு லதாஸ் கைமனம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிராமத்து ஸ்டைல் மட்டன் கறி. இந்த மட்டன் கறி வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா திருப்பி கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இது வந்து மட்டன்லேயும் அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஜூஸியான ஒரு மட்டன் கறி நாட்டுப்புற ஸ்டைலில் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மட்டன் கறியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நான் வந்து ஒரு 400 கிராம் மட்டன் வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணியிருக்கேன். இதை வந்து மட்டனை மேரினேட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 5 to 10 minutes நல்லா இதை அப்படியே ஃபஸ்ட் மேரினேஷனில் இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 minutes கழித்து இப்போ வந்து நம்ம அடுத்தது சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து சீரகத்தூள், இது வறுத்து அரைச்ச சீரகத்தூள் 1 டீஸ்பூனும் 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாஸ்லாம் வந்து நல்லா மட்டனில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 30 minutes மினிமம் நம்ம வந்து மேரினேட் பண்ணிக்க போகிறோம். இந்த மேரினேஷன் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு 30 minutes இல்லை டைம் இருந்ததுன்னா நம்ம கூட நேரம் கூட நம்ம இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது யூஸ்வலாக மண் சட்டியில் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு அது விருப்பம்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த குக்கரில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம், நல்லா வெட்டின பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா இப்போ நான் வதக்கிக்கிறேன். இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்டுட்டு அதை வந்து தனியாக ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்குற அளவுக்கு நம்ம லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும். ஸோ நல்லா இந்த அளவுக்கு வதங்குற அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு மிக்சியில் எடுத்து வச்சிடலாம். அது நல்லா ஆறின பிறகு அதை வந்து ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுட்டு கூல் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து மண் சட்டியில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து கூல் ஆன பிறகு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பேலன்ஸ் ஆயில் இருக்குது இல்லையா, இதிலே வந்து ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா 2 கிராம்பு 2 ஏலக்காய், இவ்வளோதான். ஸ்பைசஸ் ரொம்ப கிடையாது, லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம தாளிச்சிக்க போகிறோம். இந்த மட்டன் கறிக்கு வந்து ஸ்பெஷலுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான். நல்லா 1 கப் அளவுக்கு நல்ல சின்ன வெங்காயம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து அந்த பெரிய வெங்காயம் பேஸ்ட்டுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த சின்ன வெங்காயம் கண்டிப்பாக 1 கப் அளவுக்காவது நமக்கு தேவைப்படும். அதை வந்து இந்தளவு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகிட வேண்டாம். ஸோ இந்த அளவு வதக்கிட்டு அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆல்ரெடி மேரினேஷன்லேயே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கலர் நல்லா எடுப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் நம்ம எல்லோரும் கலந்து வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கவும் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டன் இது வந்து ஒரு 1/2 an hour மேரினேட் பண்ணி நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஓவர் நைட் கூட மேரினேட் பண்ணி இதில் ஆட் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது அந்த மட்டனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த மட்டன் அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதங்குற அளவுக்கு ஒரு 5 to 7 minutes அந்த வெங்காயத்துலேயே நம்ம வந்து இதை வந்து நல்லா வதக்கிக்கணும் மட்டனை. இந்த கிரேவி வந்து வதங்க தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு 5 minutes ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் நம்ம வதக்கிக்க போகிறோம். நம்ம வந்து மொத்தமாக ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டேஜ்லேயுமே நல்லா வதக்கி அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும்போது தான் அந்த மட்டன் கறியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி மசிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா, இந்த அளவுக்கு ஓரம்லாம் எண்ணெய் தெளிகிற அளவுக்கு ஒரு 7 to 8 minutes இதையும் நல்லா வதக்கியிருக்கேன். வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம அதுக்குள்ளே நம்ம ஆனியன் பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து தண்ணி ஊற்றிலாம் அரைக்க வேண்டாம்,
ஜஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியன் பேஸ்ட் அப்படியே அரைச்சாலே கொஞ்சம் ஒரு 3/4 அரைச்சா கூட போதும். அதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த பேஸ்ட் ஆட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மட்டன் வந்து நல்லா இந்த பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதங்கணும். இன்னும் ஒரு 5 to 6 minutes வந்து இந்த பேஸ்ட்டோட ஃப்ளேவர்லாம் அதில் இறங்குற அளவுக்கு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரேவிக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் குழம்பு மாதிரி நம்ம பண்ணிட்டோன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது இந்த மட்டன் கறி. ஸோ ஓரளவுக்கு ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சி மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன டிப் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரை மூடும் போது கேஸ்கட் போடுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு டைமும் வாஷ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணோம் நம்ம மூடுற டைமில் அப்படின்னா வந்து அந்த கேஸ்கட் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரெஷர் வந்து ஈவனாக உள்ளே நிற்கிறதுக்கு குக்கரை விசில் வர்றதுக்கும் ஈவனாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் குக்கரை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணியிருக்கேன். இப்போது குக் பண்ணி ஒரு 20 to 25 minutes நல்லா மட்டனை வந்து சாஃப்டாகவே வேக வச்சு இந்தளவு நான் திறந்துருக்கேன். பார்த்திங்களா, நல்லா மேலெல்லாம் எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. பார்த்திங்களா, நம்ம கொஞ்சம் தான் எண்ணெய் ஆட் பண்ணோம், அந்த எண்ணெயும் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கறியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு உப்பு வேணும்னா பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு ஏதாவது வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரேவியை நல்லா சிம்மில் வற்ற விட்டுருங்க. நல்லா இங்கே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. பார்த்திங்களா, நம்மளோட நாட்டுப்புற மட்டன் கறி. ஸோ இந்தளவு நல்லா மேலே எண்ணெய் தெளிஞ்சு வர்ற வரைக்கும் வச்சுட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் வந்து இந்த கறி நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம மத்தியானம் சாதத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு இதையே நல்லா ட்ரை பண்ணி நைட்டு வந்து இட்லி தோசைக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 குழம்பாக நம்ம இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் இது ஒரு ஆசமான ஒரு சைட் டிஷ். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.